டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விவசாயி வீட்டில் மீண்டும் நுழைந்த சிறுத்தை பதுங்கிச் சென்று வீட்டிற்கு வெளியே உறங்கிக் கொண்டிருந்த 2 சேவல்களில் ஒரு சேவலை கவ்விச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கரிமொழி. அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையா இருக்கக்கூடிய தளி, தேன்கன்கோட்டை, பஞ்சப்பள்ளி, மாரண்டலி, பாலவோடு உள்ளிட்ட வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மான், யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேண்டிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய போறது அடிக்கடி நடந்த நிகழ்வாக இருந்திருக்கு. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா பாலக்கோடு அடுத்து இருக்கக்கூடிய வாழைத்தோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகம் என்பவர் சொந்தமான நிலத்தில் அவர் குடியிருந்து வராரு. இந்த நிலையில இன்று அதிகாலை அந்த வீட்டில் வெளியே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கவே அவர் வீட்டுக்கு வெளியே பார்க்கும்போது அப்போ ஒரு சிறுத்தை அவங்க வீட்டில் இருந்த ஒரு கோழியை கவி சென்றது எடுத்து போறது பார்க்கிறாரு. இந்த நிலையில பார்த்தோம்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமரா அந்த விஷயம் வீடியோவும் பதிவாயிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம்னா கடந்த 3 மாதத்துல மட்டும் அதே வீட்டுல அதே சிறுத்தை கோழி, நாய் உள்ளிட்ட விலங்குகளும் அந்த கவிச்சுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நிலையில பார்த்தோம்னா இந்த பகுதியில் அடிக்கடி இந்த சிறுத்தை அங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராம பகுதியில் அந்த கோழி, நாய் உள்ளிட்ட விலங்குகளை எடுத்துட்டு போறதுனால அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அந்த சிறுத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடணும்னு சொல்லி அப்பகுதி பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கணபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றிவேல். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.